இறைவனுக்கு நன்றி. அந்த மாதிரி பதட்டமாக இருக்கு. முதன்முறையா தம்பி கோகுல் வந்து நிர்மல் வந்து எனக்கு இந்த ட்ரெய்லர் போட்டு காட்டினாரு. பார்த்தோன்னே ரொம்ப நேரம் ஒன்றுமே புரியல. திரும்ப இன்னொரு வாட்டி போட்டு பார்த்தேன். அப்பவும் இதே பதட்டம் தான் இருந்தது. அப்புறம் இன்விடேஷன் கொடுத்தாரு. அதை கையில் எடுத்து பார்த்ததுலேருந்து திரும்ப அந்த பதட்டம் பற்றி கொண்டது. உடனே சிவாகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தம்பி போட்டு விட்டுதாரு. சிவாகிட்ட பேசினேன். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி தான் சிலோன் போயிருந்தேன். அங்கே ஒரு பெரிய மனிதரை, அதாவது அப்துல் அமீர் சாரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது, சார் முன்னாடியெல்லாம் 2வது இடத்துல இருக்கும், 2ஆம் பட்சமாக இருக்கும், இப்போ எந்த பட்சத்தில் இருக்கும்னே தெரியல, ஆனால் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அப்பவும் அந்த மண்ணில் இறங்கி திரும்ப அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் அதே பதட்டம் இருந்தது. இப்போது இந்த திரையரங்குக்குள்ளே நிற்கும் போதும் கை காலாம் நடுங்குது, என்னன்னு தெரியல. சிவா வந்து தன்னுடைய குரலை அப்படியே ராஜ்கிரண் சார் மூலமாக சொல்லியிருக்காரு. ரொம்ப தைரியமான பதிவு. வலியும் எளிமையும் வலிமையும் இருந்தால் நிச்சயமாக வெல்ல முடியும். அதற்கு சமீபத்திய சான்று கோலிச்சோடா. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என வாழ்த்துகிறேன். என் நண்பன் ரகுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.